இலங்கை விழாவிற்கு செல்ல முடியாத சூழ்நிலையில் அங்கு இருக்கிற ரசிகர்களுக்கு நன்றி கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இலங்கை போரில் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு வீடு கட்டித்தரும் நிகழ்ச்சி வவுனியாவில் வரும் 10ஆம் தேதி நடப்பதாக அறிவிக்கப்பட்டது. பிரபல சினிமா தயாரிப்பு நிறுவனமான லைகா ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சியில தமிழ் திரைப்பட நடிகர் ரஜினிகாந்த் கலந்து கொள்ள அழைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், மதிமுக தலைவர் வைகோ, பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் ஆகியோர் ரஜினி இலங்கைக்கு போகக்கூடாதுன்னு கேட்டுக்கிட்டாங்க. இதனைத் தொடர்ந்து ரஜினிகாந்த் தன்னோட அந்த இலங்கை பயணத்தை ரத்து செய்வதாக அறிவிச்சாரு. ஆனா அவர் இலங்கைக்கு வர வேணும்னு இலங்கையில போராட்டம் நடந்துச்சு. இலங்கை பயணத்தை உடனடியாக ரத்து செய்த ரஜினிகாந்திற்கு திருமாவளவன், சிபிஐ மாநில செயலாளர் முத்தரசன், தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் ஆகிய எல்லாரும் கூட்டாக சேர்ந்து நன்றி தெரிவிச்சாங்க. இந்த நிலையில இலங்கை ரசிகர்களுக்கு ரஜினிகாந்த் கடிதம் ஒன்று எழுதியிருக்காரு. அதில், நீங்கள் என் மேல் வைத்திருக்கும் அன்பை ஊடகங்கள் மூலம் தெரிந்து கொண்டேன் என அவர் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம நேரம் கூடி வரும்போது நாம் நேரில் சந்திப்போம் எனவும் ரஜினிகாந்த் உருக்கமாக அந்த கடிதத்தில் தெரிவிச்சிருக்காரு. மேலும் இலங்கை ரசிகர்களுக்கு தனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார் ரஜினிகாந்த். Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.